grams தானே 10 grams பாக்ஸ். இது என்ன கல்லு மாதிரி இருக்கு. எல்லாம் போட்டுருக்காங்கல்ல. காதல் பூ காதல் ஒன்றே மிக உயர்ந்தது, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு டே இன் மை லைஃப். அப்புறம் நாங்கள் இஃப்தார் பாக்ஸ் வந்து 2 கடையில் நம்ம வாங்குவோம். ஸோ அது ரெண்டையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்குது அண்ட் எது பெஸ்ட் ப்ரைஸில் ஓகேவாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடமை தான் முக்கியம். அதனால் எந்திரிச்சு தொழுதுட்டு ஓதிட்டு உட்காந்துருந்தேன். ஸோ வீடியோட லாஸ்ட்டில் தான் எப்போதுமே கொஷின் கேட்குறதா சொல்லியிருந்தேன். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம கொஷின் கேட்டலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஓதினதுக்கப்புறம் ருசைனாக்கு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். நோம்பு கஞ்சி நம்ம வீட்டில் செய்கிறது. ஸோ அதோட அதை ஊட்டி விட்டுட்டு மற்ற வேலைலாம் இருந்துச்சு, க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம கொஷின் அண்ட் ஆன்சருக்கு போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், முதலில் தொழுகை அழைப்பை கொடுத்தவர் யார்? செகண்ட் கொஷின், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் பெண் தியாகி யார்? தேர்ட் கொஷின், குர்ஆனின் இதயம் எது? தேர்ட் கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல முக்கியமான பகுதி எது அப்படின்னு கேட்டால் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குர்ஆனோட முக்கியமான ஹார்ட் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சூரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இஃப்தார் பாக்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த 2 இஃப்தார் பாக்ஸ், ஒன்று இஃப்தார் பாக்ஸில் கொடுத்தாங்க, இன்னொன்று வந்து ஒரு பையில் தான் கொடுத்தாங்க. ஸோ ரெண்டோட ப்ரைஸுமே போட்டிருந்தேன் அண்ட் மென்ஷனும் பண்ணுவேன் வீடியோவில். ரெண்டுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினது. ரெண்டுமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ பாக்ஸில் உள்ளது பார்த்தீங்கன்னா 10 dirhams, பையில் உள்ளது பார்த்தீங்கன்னா 14 dirhams. எது ஓப்பன் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண இருக்குல்ல, அது இதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்னு பாருங்க. இஃப்தார் பை. இந்த பை வந்து ஸோ ராயல் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் எப்போவுமே சாப்பாடு இங்கே தான் வாங்குவோம். ஸோ அங்கே வந்து இஃப்தார் கிட் வந்து இந்த மாதிரி பையில் தான் கொடுத்தாங்க. எஸ், இதில் என்னென்ன இருக்குது? ஸ்நாக்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சமாக ஸ்நாக்ஸ். என்ன ஸ்நாக்ஸ் இது? ஒரு தண்ணி, வாட்டர்மெலன் ஜூஸ், போண்டா பஜ்ஜி, அப்புறம் ஃபைனலாக பிரியாணி. ஸோ இதெல்லாம் தான் ராயல் ஹப்பில் வச்சுருக்காங்க. ஓகே, எப்படி வரப்போகுதுன்னெலாம் ஐடியாவே கிடையாது, பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணோம் இதை. அண்ட் வாங்க சொல்லிட்டாங்க. அதோட நாங்கள் வந்து தண்ணி குடித்து நோம்பை திறந்தாச்சு. என்னது இது? ராயல் ஹப்பிலோடது ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி இருக்கு? பஜ்ஜி தானே. பஜ்ஜி போண்டா. ஸோ ராயல் ஹப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பிளேட், அப்புறம் வந்து ஒரு ஸ்நாக் பிளேட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 உருளைக்கிழங்கு பஜ்ஜி, 2 போண்டா இருந்துச்சு. அண்ட் பாக்ஸில் வைக்காமல் பையில் போட்டு கொடுத்ததுனால மேபி அப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஹீட்டாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தது. பக்கோடா. என் ஹஸ்பண்டுக்கு ஒரே சிரிப்பாக தாங்கலை. என்னடி பண்ணிட்டுருக்கோம், காமெடி பண்ணிட்டுருக்கோண்டி அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் பரவாயில்ல, ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக வரணும்லாம் அவசியம் இல்லைல்ல. சாப்பாடு மாம். அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட பார்த்திங்கன்னா 2 டேட்ஸ், பெரிய டேட்ஸாக வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிரியாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கேரளா பிரியாணி தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். பஜ்ஜெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோமா? பஜ்ஜி 2
நோன்பு திறந்த ஆர்வத்தில் நாங்கள் 2 பேரும் அது பொழுக்குன்னு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னியாடி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், சிரிப்பாக தாங்கலை. ராயல் ஹப் கானாபினா ரெண்டும் சேமாக தான் வச்சுருக்காங்க, ஆனால் ப்ரைஸ் மட்டும் வித்தியாசம். என்ன ஜூஸு? வாட்டர்மெலன் எனக்கு தாங்க. நல்லா இருக்குது. ஜூஸ் வச்சுருந்தாங்க, வாட்டர்மெலன் ஜூஸ். கானாபீனா இன்னொரு கடையோடது நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன் இப்போது. ஜூஸும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்துருப்பாங்க போல், நல்லா சில்லாக இருந்தது. ஓகே, ஒயிட் கலரில் இருக்குது பிரியாணி. ஐ மீன் இங்கே உள்ள கேரளா பிரியாணிலாம் இப்படி ஒயிட்டாக தான் இருக்கும், நம்ம ஊர் பிரியாணி மாதிரி மசாலாவாக இருக்காது. இப்படி இருக்குது அதாங்க. பிரியாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாளிச்ச சோறு மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்கும் சட்டிலாக. அண்ட் இங்கே நாங்கள் 14 dirhamsக்கு வாங்கின கடையில் பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா இருந்துச்சு ராயல் ஹப்பில். சாப்பிட்டு பார்த்து தான் எனக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம கானாபீனாவில் அழகாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 dirhams தானே? 10 dirhams பாக்ஸ் இது. இந்த இஃப்தார் சேம் வாட்டர்மெலன் ஜூஸ். நிறைய வச்சிருக்காங்க. நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் என் மவளோட இன்வால்மெண்ட் இருக்கும், கற்றுக்கிட்டே கெடுப்பா. ப்ளீஸ் அவாய்ட் தட், வேறு வழி இல்லை. ஸோ கானாபீனாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து 10 dirhams இஃப்தார் பாக்ஸ். இதுலேயும் சேம் தான், ஒரு பிரியாணி பாக்ஸு, ஃப்ரூட்ஸு, போண்டா அண்ட் ஜூஸ், ஒரு தண்ணி பாட்டில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரைஸோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க, பாக்ஸ் சின்ன சைஸில். சேம். இப்போ எதுக்கு நாங்கள் பேக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கோம்னா, என் மவ பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டே தண்ணி எடுத்துட்டா போல இருக்குது. நாங்கள் எங்கடா தண்ணி வைக்கல அதில் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அங்கே 2 டப்பா இருந்துச்சு. அப்புறம் தான் இங்கே உங்கள் மவ தான் பண்ணியிருக்கா அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். இங்கே எப்படி இருக்குது? இப்போ நம்ம 10 dirhams பாக்ஸோட ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் வாட்டர்மெலன் சேம் ஜூஸ் தான். இது வந்து சில்லாக கொடுக்கல அவங்க, அதனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சில்லனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு. இதில் வந்து 3 பெரிய போண்டா மாதிரி வச்சுருந்தாங்க, அவ்வளோ பெருசுக்கு. என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது? இது என்ன கல் மாதிரி இருக்குது? இனிப்பு போண்டாவா? இனிப்பு போண்டா ஒன்று வச்சுருக்காங்க கானாபீனால. முட்டை இல்லை, இதில் இனிப்பு போண்டா ஒன்று, முட்டை போண்டா ஒன்று, ஒரு பக்கோடா வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு முட்டை போண்டா அந்தளவு பிடிக்கல. முட்டை தானா? முட்டையா? ஆமாம்மா. டேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க இதில், புரியுதா? எனக்கு இனிப்பு போண்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்குள்ளே டேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதில் முட்டை வித்தியாசமாக இருக்குது. உருளைக்கிழங்கு போட்டு முட்டை வச்சு. முட்டை போண்டா எனக்கு அந்தளவு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு இனிப்பு போண்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீரையா? இது சாப்பிட்டு பாரு. என்னப்படி? இப்போ ஃபைனலாக இதில் உள்ள ரைஸையும் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக நாங்கள் எந்த கடை நல்லா இருந்ததுன்னு சொல்ல போகிறோம். சிக்கன் பீஸ் வச்சுருக்காங்களா? ஒரு வாய்த்தாங்க. எது நல்லா இருக்குது? இது நல்லா இருக்கா? அது நல்லா கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் அது நல்லா இருந்துச்சுன்னு தோணுது. கரெக்டு. அதில் ஒரு மாதிரி மசாலா வந்துச்சுல. பிரியாணி பார்த்திங்கன்னா இந்த 14 dirhams கடையில் வாங்கின பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த பிரியாணியை விட. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. குவான்டிட்டி வைஸ் 2 கடையிலையுமே அச்சஸ்லாம் சேமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில், ஐ மீன் பாட்டிலில் இந்த ஒரு வாட்டர், அப்புறம் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், 2 கடையிலையுமே சேம் ஃப்ளேவர் ஜூஸ் தான். ஒரு பிரியாணி பாக்ஸு குவான்டிட்டி தான் வந்து டிஃபர் ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்நாக் பிளேட், அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட் பிளேட். பட் ஒரு கடையில் பிரியாணி குவான்டிட்டி அதிகமாக வச்சதுனால 14 dirhams போட்டிருந்தாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் ராயல் ஹப்பில் வந்து 14 dirhams பாக்ஸ் இல்லாமல். அண்ட் பாக்ஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா 10 dirhams கானாபீனாவோடது. கடையா? கானாபீனாவா
ஆனால் வீட்டில் இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் கஞ்சி ஜூஸு போண்டா அப்புறம் கொத்து பரோட்டா ஃப்ரூட் சாலட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். நம்மளுக்கு வீட்டில் செஞ்சதுதான்ப்பா. நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது கம்மி. நான் வந்து பக்கெட்டில் தான் வந்து வடை, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மசால் வடை மஸ்ட்டு, முட்டை போடா மஸ்ட்டு. எங்கள் வீட்டில் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கேன் இன்னைக்கு. வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கஞ்சி. இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு கஞ்சி மஸ்ட்டு இருக்கணும். ஸோ அவங்களுக்கு கஞ்சியில் வந்து இந்த முட்டை பஜ்ஜி மசால் வடையெல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வீடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தது பஜ்ஜி 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 கஞ்சி அடுத்தது இது ஜூஸ். இன்னைக்கு பார்க்கறது கம்மி இல்லைன்னா கடல் பாசி. ஐயோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னடா ஃப்ரூட்டே இல்லையே உங்கள் வீட்டில் நினச்சிக்க போகிறாங்க. ஃப்ரூட் சலாட் சொல்லிடு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்ஃபில்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் கொஸ்டினுக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.